அப்பனே ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதைத்தானே என்பான் கத்தி என்பான் கத்திரி என்பான். இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வெட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வெட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா. சொல்லுங்க ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே முகந்தானா? அட்டக்கா பிச்சக்கா ஜில்கா பில்கா ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? அதுல காணா. ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சி திட்டு கத்தி திட்டான். உள்ளூர்காரன் சொல்லி தப்பிக்க வேண்டிய யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா? வடக்கு தெரு ரங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்க சின்னப்ப எந்திரிச்சியா? எச்சிய சுத்திய மூஞ்ச கெடுத்துட்டேல்ல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டற. வாயவா ஒண்டி புளி தேவையிட நானு. கோழி 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 கோழி. டேய் தம்பி நில்றா. நல்ல முட்டையிடாத விடக்கொலியா இருந்தா உனக்கு குறா. ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா கோழி என்ன வேணா? நல்லா தான் கத்துது. நீதான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா கோழி விலை கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விலை என்ன முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே என்னடா? வாங்கண்ணே. ஆங்கண்ணேவா? ஓ வாங்கண்ணேங்கிறியா? சரி அது இருக்கட்டும். கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன கொக்க 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 கொக்கன்னு விடக்கோழி மாதிரி கொக்க இருக்கிற? குறைச்ச விலை தானே. என்ன மறுபடியும் கூப்பிடுற? குறைச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க பாட்டு. நான் தான் சொன்னேன். நல்ல சமத்துறா நீங்க. சரி அந்த அடியில இருக்க கோழி எடு. சரி கோழி விட்டடா நீ. என்ன அப்படி அருவாளுங்கம்மா ஓடியாடுறாங்க? ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்கடா. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கிழமை வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் அந்த நாடு? என்ன நேரம் எங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? அதே ஒருத்தனா? எவன் ஒருத்தன் பின்னால உருவிலங்கானா? ஆளை வச்சு வாயை விட்டார என் பேர் உண்டி பிரியலடா. அந்த ஊருக்கு நான் தானா? ஓட விட்டாண்டா. யாத்தியா சொல்லாம போட்டுக்கோ. தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்காது மணலாரி எது வந்துடக்கூடாது. ஆண்டவா நெருங்கிட்டாங்க நெருங்கிட்டாங்க. வெட்டலாம் வெட்டலாம். வாயை தவிர எல்லாத்தையும் வெட்டுகிறான் வெட்டுகிறா வெட்டுகிறா ஓடுகிறா. இனிமேலே நான் ஓட முடியாதா? நோக்கமலை வெட்டி கூறு போட்டு ஒட்டு பிள்ளையாண்ட கொண்டு கொடுக்கிறா. என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. கேக்குடா முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கெல்லாம் வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. காரிசாமி தோட்டத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணுடா. சொன்னா கேளு. அவன் பாம்புன்னா நான் கீரி. நீ ஏன் பயப்படுற? விளக்கண்ண நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர்மன பயமாடா. 2 கையும் 2 தேக்குடா. மரத்தோல்ல வச்சு விட்டுக்க எங்க ஆத்தாப்ப. நான் அவனு நின்று போறதுன்னா கார் தாங்க என் டிபுக்கு. சரி சரி எனக்கு 2 கருது கொடு. ஓடிக்கும் போது கேக்குற? அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கான போதும் உனக்கு என்ன? தரமாட்டேன்.
சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம். நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம்? ஐயா திங்க ஒரு கருது. ஒரு வய கருத கையில வச்சுக்கிட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடு நட்டுப்படுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்க? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சுட்டு ஒரு 8 போயிருப்பானானு. ஒரு 8 போயிருப்பாரா அவரு? தெரிஞ்சுக்க, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நான் நாய் போற மனுஷன் ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சு. எது சிங்கமா? நாயப்படம் உண்ட சிங்கம்னு? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? என்ன வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல் இருக்கு. வந்து தொலை. எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல. தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு, அந்த கட்டத்துக்கு தான காசு. ஆனா இந்த உலகத்துல புல்லுல இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஏன் வாயில சொல்லப்படாதுல்ல? என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா. என்ன இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். எடுக்கிறேன்டி, என்கிட்டயே லகல பண்றி. ஏய் யாருக்கிட்ட? இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா, அங்கதான் பாப்போம். உள்ள இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல, அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான். யாரு சொன்ன? அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத. சொன்னாங்க, நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன கொலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமே, கிணத்துல குளிக்க வந்தா மோட்டு கிட்ட எல்லாம் கழட்டி அக்கா வச்சிருக்க. அது வேற ஒண்ணு இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம்னு நினைச்சேன். கழுத மோட்டர் ரிப்பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றேன்னு இல்லையா? நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஏன் நீ என்ன பண்ண போற? 5 நிமிஷத்துல கழட்டி மாட்டிடுவான போறானே. கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்த கலை கேளு. ஆமா, அண்ணா பூண்டு விளையாடுவார்ல. எங்க இப்படி இந்த பாரு, இத மட்டும் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ணிட்ட, நீ சாப்பிடுற சாராய் ஏன் செலவியா? தெய்வமே, தெய்வமே, ஐயோ தெய்வமே, கடவுளே, எந்திரிக்கிட்டா, எந்திரி கிட்டா.
இந்த மோட்டரை புதுசாக்கி தர்றது ஏன் வேலை. ஆனா சொன்ன வழக்க காப்பாத்துறோம். காப்பாத்துறியா? பரவாயில்ல. நீ போய் மெயின் சுவிட்ச்ல நில்லு. ஐயோ அண்ணே சுவிட்ச் போட எட்டாதுனே. மேல தள்ளி நில்லு போ. அப்புறம் கிட்டா நான் சொல்றப்ப அந்த சுவிட்சை போடணும், நான் சொல்றப்ப அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துறேன். நீ முதல்ல ஃபிட்டிங் பண்ணு. குடிமகனே குடிமகனே ரெடியா? கிட்டா போட சொல்லு. ஏய் போடுறா. ஏய் பாத்துப்பா, கரண்ட் அடிச்சிரு போது. வருது. ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல. கிட்டா ஏய் போடுறா. கிட்டா ஏய் ஆஃப் பண்றா. ஏய் போடா. அங்க போகிறா. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. என்ன என்னங்கடா? என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க. நாங்கெல்லாம் கேக்குறா ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். ஏண்டா உதாரா வாங்கடா, வட்டத்தை போட்டு நின்றுக்கிறவா. ஏய் ஏண்டா என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வரமா இருக்கா? அத்தோ நாயோட மல்லிகட்ட நம்மளால முடியாத ராஜா. என்ன வெயிலு. ஒரு 8 நாள் பீடி கொடுத்தா தம்பி. என்ன பீடினே? பூமாருக்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது. இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. ஓவரா கொடுப்பா சீக்கிரம். இருண்ணே தேடித்தானே எடுக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா சின்னம்மா மக. குடு. வீடியே இல்லண்ணே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா. பகுத்த கலக்குது. குடு. கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும் நாங்களா வர்றோம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? சில்லற காசு போப்பா. நானே பீடி வாங்க காசு இல்லாம 8 நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமாம்ல? சில்லற காசு காசு இல்லாம என்னத்துக்கு கிடைக்கு வேற? துண்டு திரும்பி பார்க்க. என்ன கிட்டா கைய கால பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? வலி கை காலெல்லாம் குடையுதப்பா. வீட்டுல போய் ஆத்தா கிட்ட சொன்னா கசாயம் கொடுக்குவேன். வலியா? ஆமா ஒத்த கையில ஒரு மூட்டையை தூக்கி வீசி எறிவ. இப்ப கையால் வலிக்குன்னு அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்கப்பா. நானும் ஒரு மனுஷன் இல்லையா? மனுஷன் தான். சரி ராத்திரி எதுவும் தப்பு தண்டா நடந்துச்சா? நீ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. இப்படித்தான் ஊருக்குள்ள அவன் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க. அம்புட்டு வேலையும் சரி பண்ணி தான் அனுப்புறேன். எவன் மதிக்கிறான்? அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வாயால பேசப்படாதா இல்லையா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்து சொல்லுப்பா. வலிக்கு மருந்து தானே? வலி வேற நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சிடறப்பா. என் கூட வா. எவ்வளவு செலவாகுது? எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது, நீ தான் கொடுக்க போற. அப்புறம் என்ன? எதையும் யோசிக்காம என் கூட ஐயா தேடுவாங்க. அட எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயான்னு உசுரா விடுறீங்க.
என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு? அட வாடைய பார்த்தா வழி போயிருமா? அமிர்தம் சாப்பிட்டுருக்கா இல்லையா? இல்ல. அதுக்கு இதுக்கு கலர் தாப்பா வித்தியாசம். ஆஹா. ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். அப்படியா? என்னத்தா கிட்டானுக்கு ஒண்ணு போடு போடு. மெதுவா மெதுவா. பதினிப்பா பதினி, கரும்பு மாதிரி இனிச்சு கிடக்கும். இதெல்லாம் என்னைய மாதிரி எதுக்கு பயப்படாத சாப்பிடுற சரக்கு. உன்னை விட ஒரு குடம் அதிகமா சாப்பிட்டுமா? சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத. என்ன பந்தயம்? பந்தயம் கண்டிப்பா போட வைக்கிட்டான். அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்ல. முதல்ல குடிச்சது காசை கொடு. குடிச்சதுக்கு அடேங்கப்பா 50 ரூபா. பொன்னாத்தா பொன்னாத்தா இந்தாத்தா, என் பழைய பாக்கியம் சேர்த்துறதுக்கு நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கிற விலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஏன்னா காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்ல. மரியாதையும் கொஞ்சம் பாக்குறமா இல்லையா? ஏங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே. கொஞ்சம் இல்ல, ஒரு குடம் நிறைய சாப்பிடணும். மனுஷன் மனுஷன். பத்தாது போல் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துடி ராஜாத்தி. குடி குடி. என்ன கலர் கலரா தெரியுது? ஆமா, ஒரே கலரா இருக்குல்ல. இந்த பக்கம் இந்த பக்கம். பயப்படாம போகிட்டான். உன் கூட கரை சிறுத்தே வருது இல்ல. இவர் எங்க இங்க வர்றாரு? அவர் வீடா? என்னைக்கும் இல்லாத புது பழக்கம். போச்சா போச்சா எல்லாம் ஓவேல தானே. ஆடாம நின்னு பதில் சொல்றேன். ஏன்டா அப்பா இப்படியே கூட்டிட்டு போய் கெடுத்த? ஐயா, நான் ஒண்ணு கிடைக்கலையா. உடம்பு வலிக்காக ஒரு மடை குடிக்கலாம்னு போனேன். அது என்னன்னு கேட்டு கிட்டாண்டா படக்குன்னு பிடிக்கி மடக்குன்னு கொஞ்ச நேரத்துல யாருக்கும் இல்லாம அம்பட்டை குச்சு 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 குச்சு. ஏப்பா கிட்டா, இப்படியே பேசாம இருந்தா அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா, என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா? என்னது? நீச்சு தண்ணி குடிக்கிறதுனா கூட எப்படி என்ன கேட்காம குடிக்க மாட்டான். அவனை போட்டு போய் நீ கள்ள தண்ணி வாங்கி கொடுத்துருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச முடியாது இல்லையா? யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள பிடிச்சு மித மிதன் மிதிக்கிட்டு பாவம் கிட்ட இங்கேயும் போச்சா இங்கேயும் போச்சுலாம் போச்சு. ஏண்டா ராஸ்கோல், இன்னொரு தடவை கிட்டான் கூட சேர்றத பார்த்த படுவா தோலை உரிச்சு போடுவா. என்ன எல்லா பக்கமும் தலை இருக்கு. சரி சரி, சீக்கிரம் குளிப்பாட்டி தலையை தோடி கூட்டிட்டு வாங்க. ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. கூட்டாளி இந்தியா அடி போடி இவள. ஏண்டி இந்தி கத்து கொடுக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா அப்பயே கப்பு கப்புன்னு பிடிச்சி கையில கொடுத்துருப்பல. அடியாத்தி ஹிந்தி தெரியுமா? ஆமா, அது தெரியாம தெரியுமா? எங்க போன அந்த வேலு? எதையாச்சும் எடுத்து என்னன்னு சொல்றேன். இது நயா இதா புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா, புல்லு நீளமா இருக்குல்ல. அப்படியா? வேற வேற. இதுக்கு நயா? இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாகே. என்னையா இதுவும் நீளமா இருக்கு? ஆமா, குச்சி நீளமா இருக்குல்ல. எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும். அப்படியா? வாங்க பரிசு வாங்க. என்ன இந்த பக்கம் காலைல ஒரு தடவை வந்து போனீங்க? பகிர் தெரியலையா? பேச மாட்டாதா? என்ன உன்ன வயலுக்கு தண்ணி தானே பார்த்து சொன்ன. ஆமா. அவகிட்ட பீச்சிட்டு இருக்கு நீ. ஓ, அத சொல்றீங்களா? வடிவுக்கு கிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது கிந்தி? கிந்தி ஹிந்தி எதுக்கு? எம்பிக்கு நீங்க போலாம். இவா சரி, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் கிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை? அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்துக்கோ. இப்ப
ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடு. கூப்பிடவா? இதராவோ. இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா. அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய், இதராவோ. இதுக்குமா? அடங்க ஒக்க மக்கா. சரி, நடுக்காட்டுக்கு போன இந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ. எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது. அந்த இந்தி ஆ? இதராவ கூப்பிடாமே வருது. ஏயா எனக்கு ஹிந்தி கத்து குடுக்குறேன்னு இவர் கூட என்னைய பண்ணிட்டு இருக்க? உனக்கு தானே சொல்லி தர போறேன். இதுக்கு பேர் என்னையா? இதுக்கு பேரு ஜாக்கெட். அது இல்லையா, ஹிந்தில என்னையா? ஹிந்திலயா? சோலி கே பீச்சே காகே. சோலி கே பீச்சே காகே வா. அடியே, அதைவே திருப்பி திருப்பி கேட்டிருக்கிற. சோலிக்கே பீச்சேக்காக இந்தியில சொல்றாங்களா, அதனோட தமிழ் உள்ளர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னது? ஐயோ, தெரியாதுங்கிறாளே. என் தலை எழுத்து. அத கொண்டா. இந்தியா கட்டிட்டாரு இந்தி. நீ வீட்டுக்கு வா, சீ விடுற. ஏன் பெருசு? என்ன ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திட்டியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச் நகி ஹோத்தா நகி ஹை. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா, ஆஹா. ஆமா, என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல, நான் என்ன ஆயிருப்பேன் இப்ப? எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? ஓ வண்டிக்கு எதுக்கு பிடிக்கிறேன்? நானு என் வண்டிக்கு பிடிச்சதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல உன் வண்டி? இதான் வண்டி. ஏன் வண்டி? என் வண்டிடா. என் வண்டி போய் ஓட்டிட்டு ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா. டேய், அடி பல்ல கட்டிடுவேன். அட இந்த பக்கம் ஓடவே கேட்கப்பா. ஏன் போய் சண்டை போடுறீங்க? இரு. ஏய், நான் சொல்றேன். ஐயா, அவனும் சைக்கிள் வந்தா, நானும் சைக்கிள் வந்தேன். நீ சைக்கிள் வந்தியா? பாத்தீங்களா, குறுக்க பேசுறேன். ஏய், குறுக்க பேசாத, கேட்டுட்டு இருக்கும்ல. நான் தள்ளிட்டாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி, இங்க பாருங்க, கையில ரத்தத்தை பாருங்க. அடிப்பட்டது கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கிறான். ஒருத்தர் எப்படி ரெண்டு சைக்கிள் வர முடியும்? ஏண்டா முடிய சரியில்லைங்க. ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொருட்படுத்தாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பி இருக்கு இப்படி? போங்க தம்பி, நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க, நல்லா இருப்பீங்க. பட்ட பகல்ல கொல்ல, பட்ட பகல்ல தம்பி. அறியல, ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு போடா. போடா. எது? ஐயா, ஏன் சைக்கிள வாங்கி கொடுத்துட்டு ஐயா, ஒரு மனுஷன் ரெண்டு பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. பையங்கிற பொண்ணுங்கிறேன். பையங்கிற பொண்ணுங்கிறங்க. ஏன் மருமகளுக்கு பையன் தான் பிறப்பான்னு அடிச்சு சொல்றேன். அதே உங்க மருமகளுக்கு பொண்ணுதான் பிறக்கணும்னு அடிக்காம சொல்றேங்க. என்ன கவுண்டரே? இல்லைங்க, நம்ம தேவிக்கு பையன் தான் பிறப்பான்னு நான் சொல்றேன். இவன் பொண்ணுங்கிறான். இவன் பெரிய ஜோசினா? எந்த குழந்தை பிறந்த வாங்க அப்படி இல்ல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது? இப்ப பொதுவா ஒண்ணு பண்ணுவான். என்னது பண்ற? காசு சுண்டி போட்டு பாப்போம். தலைப்பக்கம் விழுந்தா பையன், பூ பக்கம் விழுந்தா பொண்ணு. இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது? காசுல சொல்ற? அதுக்கே சுண்டி பாக்குறாங்க. இதுக்கு சொன்னா வச்சிருந்த ஒரு ரூபாய் போச்சு. சரி, நம்ம வடிவேல் முருகன் தானே, பட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன? கடைசியா ஒரு சான்ஸ். கிளி ஜோசியம் பார்த்து ஆனா பண்ணா முடிவு பண்ணிக்கிறோம். ஜோசியமா? ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை. ஏன் மாத்திருமே? எப்படி? ஆம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை. என்ன சொல்றீங்க? ஐயோ, தம்பி குடிக்கல போல இருக்குது, நான் வர்றேன். பெருசு ஒரு நிமிஷம். என்ன போட்டி உங்களுக்கு எனக்கு தான், அவருக்கு நமக்கும் இல்ல. அப்படியா? பின்ன ஜோசியம் பாக்கலையா? சரி, உட்கார் பாத்துலாம். போடியா 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 போடியா. கிளி அவனுது, நீ எதுக்கு ஏழ விடுற? வாய் முடுறா. பேர் என்னங்க? அது ஆனா பொண்ணான்னு தெரியல, தோராயமா ஏதோ ஒண்ணு எடுக்க சொல்லு. வா 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 வா, வந்து ஒரு சீட் எடு. வா வா. ஆமா, இது என்ன பொட்டை கிளியா ஆண் கிளியா? பெண்களுங்க. பெண் கிளியா? பாத்தீங்களா, கிளியே பொண்ணு. ஜெயிச்சுட்டேன் இதுலயே. ஏய், இது பொட்டை கிளிடா. பொம்பளை சாமி தான் எடுக்க, ஆம்பளை பிள்ளைதான் பிறக்க போறான். நான் தான் ஜெயிப்பேன். எடுத்துருச்சு பாரு. பாப்போம் பாப்போம் பாப்போம். பாரு பாரு. ஐயோ, என்னது ஆம்பளை சாமி பாதி பொம்பளை சாமி பாதி வந்துருக்குது? அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா திருவிளையாடல் ரிலீஸ் ஆக போகுது. புரியல? ஒன்றானவன் உருவில் நான் செத்தாலும் பரவாயில்ல,
ஆனா என் பொண்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓங்கையில இருக்கு சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா, ஓடியாடா. வாங்கடா கண்ணுங்களா ஓடியாடா. ஆத்தா வாங்கடா கண்ணு சுத்தியாங்கடா. யாரும் வந்துட போறாங்க. மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி, சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டாண்டி. இவன் கண்ணுல இருந்து என் பொண்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே நான் அதுக்காக அமுக்கல. நீ வேறடி. டேய் யாராவே கோயிலுக்கு மேல வேட்டி எடுத்துட்டு அமரமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்லைங்க, கம்மாயில குளிச்சுட்டு வேட்டி காய போட்டுக்கோங்க போய். மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா, குடும்பம் நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா. நல்ல வேளை என் பொண்டாட்டி அவன் கண்ணுல இருந்து தப்பிச்சியா. வேற விஷயம் நீ என்னையா விஷயம் அது? ஒரு கூறு கட்டவள அவன் இருக்கானே எமகாலத பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் 2 பொருள் கொண்டு போக கூடாது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணும்னே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்து விட்டு ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லி உருட்டிக்கிட்டு போயிட்டாண்டி. யோ, சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி கிறுக்கு போயமாவள. சைக்கிள் 2 பொண்டாட்டி 2டி. என்ன பெருமாளே, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னயா என்னது இது? என்னது வெயில் இப்படி அடிக்குது? பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடி வெட்டி விடியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ, ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. காசை கொடு, கத்திரிய வைக்கிறேன். யோ காசு தர்றியா? நம்பியா? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத தந்துறேன். வெட்டி முடிச்சு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்காரு. நீ யோ சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. இரியா, காசை கொடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க? நல்ல வருமானமா? வீடா இல்ல தம்பி. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி, நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி, முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னு. சரி, உடனே நான் என்ன பண்ணேன், காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். எது காசுக்கு பதிலா காதறத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் இருக்க முடியும். நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன். என் தொழில என்ன பொழப்பு இது? ஒரு நாளைக்கு 7 தடவை பெருக்கிட்டு பேசாம அந்த குருவி கூட்ட கலைச்சிடு. என்னங்க நீங்க குருவி கூட்ட கலைக்க சொல்றீங்க? குருவி கூட்டத்தாம கலைக்க சொல்ற பாரு. தினமும் எவ்வளவு வைக்கப்போல் கொண்டு வந்து கொட்டுது. நீயும் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு கஷ்டமே வேண்டாம், பேசாம கலைச்சிரு வடிவே. நீங்க பாருங்க, நான் கலைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவங்க. மாசம் ஆக ஆக இது இப்படி வளரணும்னு நான் நினைக்கவே இல்லமா. எது வளர்ந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுகளை ராமாயி, குப்பாயி, சின்னச்சாமி பொண்டாட்டி, சின்னத்தாயி இவங்க எல்லாம் நான் சொன்ன மறு நிமிஷமே போய் கலைச்சிட்டு வந்து நின்னாளுங்களா. அட பாவி, அடுத்த பொண்டாட்டி விடலையா? 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பேசாம கலைச்சிரு. 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன? என்ன 4 பேர் 4 விதமா பேசுவான். ஒருத்த கலையும்பா, ஒருத்த கலைக்க வேண்டாம்பா. இந்த வம்பெல்லாம் நமக்கு இருக்கு. அப்புறம் என்ற மரியாதை என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம எவனை எதையும் கலைக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். கையும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. நான் உள்ள வர வரைக்கும் யார் நகலப்படாத அங்கேயே இருக்க. அடி கள்ளி, என்ன ஆச்சு இவனுக்கு? கிறுக்கு பிடிச்சிருச்சா? இன்னைக்கு இல்லாட்டினா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிருமா? அடி பாதகத்தி, ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு காட்டு பிராண்டி. பெத்த தவப்பனா உன்னை நினைச்சரே. அடியே அடி பாவி, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீன்னு சொன்னியே, அது பொய்யா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாண்டியே, அது பொய்யா? பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனேன்னு பாண்டியே, அது பொய்யா? அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பொம்மை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியா, அது பொய்யா? தள்ளுடி, இங்க பாரு, ஏதோ நடந்து போச்சு. இந்த குடும்ப மானத்தை நான் தான் காப்பாத்தணும். அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. உன் மகன் நான் சொல்லிடுறேன். நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போன?
அந்த பிள்ளைய கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு தான் நாய செருப்பு பிஞ்சு போயிரு. ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தா பேசிட்டு இருக்கியா நீ? பெத்த பொண்ணு மாதிரியா? அப்ப 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள கலத்திருந்து சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கலைக்கிறத பத்தியா தப்பா நினைச்சுட்டு நீ? பின்ன மேல பாடுறா. மேல என்ன லைட் எரியுது? அடிங்க இங்க பாடுறா. என்ன குறி கொடு? ஆமா, இத கலைக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்த. ஓ, நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா? எந்த கலைப்பு நினைச்சீங்க? இந்த கலப்புன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. இனிமே ஊருக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே கொன்னே போடுவாமா. சார் ஏன் சார் எல்லா பல்பும் நல்லா எரியுமில்ல? நல்லா எரியுமே. 100 வாட்ஸ் பல்பு எவ்வளவு சார்? 18 ரூபா. 18. ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஒண்ணு கொடுங்க. 15 வாட்ஸ் 2 கொடுங்க. 15 25 ஒண்ணு கொடுங்க. 25. டோட்டல் வாட்ஸையும் கூட்டுங்க. 95. 100 வாட்ஸ் 18 ரூபான்னா இப்ப இருக்கிறது 95 தான் இருக்கு. 5 வாட்ஸ் குறைவு. 5க்கு 3 ரூபாய் கழிச்சுட்டு இந்த 95 வாட்ஸ்க்கு 15 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? ஏய் என்ன கையடியா? ஏய் மரியாதை காசை வச்சுட்டு வேலை பாரு. நடக்கிறதே வேற தெரியுமா? யோ நியாயத்தை 4 பேர்த்த கேளு போயா பாப்பா. என்னடா எங்க பையன் மேல கை வச்சுக்க நீ? எட்ரா கையா எட்ரா. வேலை என்னாச்சு? பெருசு 100 வாட்ஸ் பல்பு எவ்வளவுன்னு கேட்டேன். சரி, இவன் 18 ரூபான்னா நான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன், 2 15 வாட்ஸ், ஒரு 25 வாட்ஸ், ஒரு 40 வாட்ஸ் குடுறான்னு கேட்டேன். நாளா பிரிச்சு. ஆமா, இப்ப நாளையும் கூட்டி பார்த்தா எவ்வளவு? 5 2 25 40 95 வாட்ஸ். 95. ஆமா, 100 18 ரூபான்னா 95 வாட்ஸ் எவ்வளவு? 3 ரூபாய் கம்மியா தானே இருக்கு. இது குழப்பமாவும் இருக்குது, ஆனா புத்திசாலித்தனமா இருக்குதா? லூசு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிலோ சக்கரை எவ்வளவு? 16 ரூபா. அரை கிலோ எவ்வளவு? 8 ரூபா. 1/4 கிலோ எவ்வளவு? 4. அப்ப 2 1/4 கிலோ, ஒரு அரை கிலோ எவ்வளவு? 1 கிலோ. 1 கிலோ எவ்வளவு விலை சொன்னீங்க? 16 ரூபா. அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன். என்னைய கேனப்பை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை விடுறான். போனா ஒன்ன மாதிரி நான் வேற பாத்துட்டேன். இரு நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்தா அந்த 100 வாட்ஸ் அதே மாதிரி நாளா பிரிச்சு கொடு. 100 வாட்ஸா? இது 200 வாட்ஸ். போய் நாளா பிரிச்சு. என்னது இப்படி ஏறியுது? கண்ணடிச்சு கவுத்திடுவான். எங்க ஜெகதால கில்லாடி வந்துட்டான். இனிமேல் இவன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்றது? இப்ப நான் 1 2 3 எண்ணுவேன். அதுக்குள்ள மரியாதையா இங்க வந்துரு. இல்லைன்னா 1 2 3. சஜாங் பாப்பாத்தி, என்ன தேய்ச்சு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் தேய்ச்சு விடுறியா? ஐயோ, வயசுக்கு மீந்த வேலையெல்லாம் செய்யறானே, மானம் போயிருமே. கண்ணு குடுத்துற காசிட்ட அட குடுத்துரு. என்ன என்ன உன்ன மாதிரி போலன்னு நினைச்சியா? இல்ல கண்ணு, இந்த மாதிரி எவிடன்ஸ்ல என் கையில இருந்ததா நீங்களா பயப்படுவீங்க. சரியா? ஓகே ஓகே. திரு முழிக்காத. You both follow me. இது ஃபாலோ மீயா? வேலு விஞ்ஞானி கூப்பிடுறா. நீ முன்னாடி. அட நீ முன்னாடி போ. நீ முன்னால போங்க. அட போடாங்கற. இப்படி தள்ளி விட்டீங்களே ஐயா. விஜய் விஜய் ஐயா கொப்பர தேங்காய் போல் இருக்குது. காமிச்சு போட்டுது. சந்தோஷமான நாள் இன்னைக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது. குறிப்பா போலீஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படியா? அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா, போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட். ஓஹோ.
அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு. ஆளாளுக்கு பொறுக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க. தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க. திரும்ப திரும்ப கேட்க கூடாதியா. ரொம்ப கிண்டி கிளம்பி வச்சுக்க. சகதி சட்டையில எப்படி போயிருவேன். போலீஸ் 18 படி கிராமத்துக்கு வராதியா. இங்க எது நடந்தாலும் நாட்டாம சொல்றதா தீர்ப்பு. அப்ப என்ன அப்பா நொப்பா இருக்குது பாயா. ஏதோ பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பேசு. என்ன அது எதுக்குது? நீ தானே சொன்னா உன்னை கொன்னாலும் தின்னாலும் போலீஸ் வராதுன்னு. இப்ப உன்னை கொன்னுட்டு செயின் எல்லாம் எடுக்குவா இல்ல நீயா கொடுத்துறியா? அப்ப திருட்டு நாயா நீ? ஆமா கெட்டப் எப்படி இருக்கே? சூப்பரா இருக்குப்பா. என்ன அப்படி கிளம்பிட்டீங்க? எறாடே டைம் ஆகுது. முதலாளி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்து அப்படி அடிச்சு போகிறீங்க. அவனுக்கு நல்லா இருக்கா? அவனுக்கு இரியா தர்றியா? இங்க பாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதே கட்டப்புல கிளம்பிடுறதா. ரஜினிகாந்த் விஜயகாந்த் சரத்குமார் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தம். அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல ஓயிஸ்டோம் வர மகாலட்சுமி கெட்டு போயிடுவா. அதான் கொடுத்துட்டு கட்டிய பழக்கியா கொடையடே கொடை. இது எங்க திருநது? விரி விச்சியா இந்த சைக்கிள் ஸ்டாண்டர்ட். இது சைக்கிளுமா? குத்திட்டு வர்றா. அட பாவிகளா. அப்ப நான் என்ன நடந்த போறது? வேற என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுறீ? பாட்டா? பாடுறீனா? பாடுறியா? பாட்டு பாடு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு. அடே திருட்டு நாய்களா. ஆஹா, புண்பட்ட நெஞ்சுக்கு புகை தன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் யாவும் தீர்மடான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காயா ஒருத்தன் அந்த காலத்துல. ஆமா, பெரிய கலெக்டர் அவன் கூப்பிட்டு நான் வரணும். 10 நிமிஷம் அவன் போய் சொல்லுப்போம். கடைசியா எவ்வளவு பீடி பிடிச்சுக்கணுமோ இப்பே பிடிச்சுக்கணும். பாவி, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாக்கடிச்சு போட வச்சுட்டு நடந்து வந்தா பாரு எல்லாம் பூ பூக்கு. பாவி இப்படி அநியாயமா கொண்டுட்டியடா சண்டாட பாவி. எது பூ பூக்குமா? பாவி பாவி, நீ இருமி நடந்து வந்தா உரிமை மேல சத்தமல்லோ. இப்ப என்ன நடந்து போச்சு? ஆளாளுக்கு என்ன திட்டுறீங்க அடிக்கிறீங்க? ஏதோ விதி முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாரு. அதுக்காண்டி தும்மல் சத்தம் கேட்டாவே சுருண்டு சார கிளவனை போய்கிட்டு வாழ வேண்டிய வயசு ஒப்பாரி வைக்கிறாருங்க. என்ன கேட்டா நீங்க முன்னால போக வேண்டியது. அதுக்கு முன்னால அவர் போய் சேர்ந்து தொலைஞ்சிட்டாரு. அதுக்காண்டி என்னையும் சேர்த்து அனுப்பிறீங்க போல இருக்கு. செஞ்சுட்டு என்ன பேசிட்டு பாத்தியடா? இந்த வைத்தியர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். வைத்தியர் வந்தாப்ப கிளம்பி போச்சுருவாரு. அடுத்து நீதான் போ. சகல நோய் நிவாரண சஞ்சீவின்னு பேர் வாங்கின உங்க மருந்தா இவர் உயிரை பறிச்சுது. செத்தவனை கூட பொழைக்க வைக்கிற மருந்து இது. இது எப்படி உயிரை குடிச்சிருக்கோம்? ஏண்டா வேலு, பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்த வாங்கிட்டு வந்தியே? நான் சொன்னபடி தானே கொடுத்தேன். நீங்க சொன்ன மாதிரிதான் கொடுத்தேன். நீங்க மருந்த என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அதைத்தான் செஞ்சேன். மருந்த வாங்கிட்டு நேர பெருசு வீட்டுக்கு போனேன். தாத்தா என் கருஞ்சிருத்து ஏன் 3 வாட்டிய 3 வேலைக்கு கட்டி கொடுத்து 3 வேலை அத்து விட்டான். அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா? அதுக்கு தாயாத மனசு கிடந்து அழ போகுது. சிங்கமே, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீ பீஸ் போய் கிடக்கிறேன் தாத்தா. போடா. என்ன தாத்தா போடா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியலையா? தாத்தா கம்ப இருக்காத தாத்தா, மருந்து கொடுக்க வந்திருக்கேன் தாத்தா. உன்னை காப்பாத்த வந்த கடைசி பேர நான். துள்ளிவடும் புள்ளிமானா வாழ்ந்துக்கிருந்து ஏ தாத்தா. தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா, எந்திரி தாத்தா, எந்திரிச்சு கால தொங்க போடு. இது என்னடா அது? பாட்டுறா மருந்து ஆவா ஊத்துறா. ரொம்ப கொழுப்பு உனக்கு. நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும். ஆஹா தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே. கொஞ்சம் மருந்து கொடுக்கறேன். குளிக்க சொல்லி குளிக்கிறேன். குளிக்கிறேன் தாத்தா. இரு தாத்தா, சத்தப்பட பேசாமங்க. வைத்தியர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துக்குங்க. ஆமா, மருந்த குளிக்க கொடுக்க சொன்னா மனுஷன குளிக்கு சாகடிச்சிட்டியடா பாவி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது.
எரும கூட நசுக்க மாட்டாயா, உத்தமமான ராசாயா, தங்கமான புள்ள, அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்கயா. அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே, நீ தாய் இல்ல தமிழ்ச்செல்வி, என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரே. இன்னைக்கு வெள்ளியும் பூஜை பண்ணணும். எங்க இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க காணோம். கிடைக்காதே அப்பா கிடைக்காதே. இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க எந்த நாய் எடுத்தது? இந்த பாரு, இந்த குத்து மதிப்பா நாய் நீ பேசுற வலையெல்லாம் வச்சுக்கிறப்படாது. வீட்டுல இருக்குது ரெண்டே நாய் தான், ஒண்ணு பெரிய நாய், ஒண்ணு சின்ன நாய். நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க, அது எந்த காசு? மாட்டுக்கறியா? தளபதி, ஏண்டா காமாட்சி விளக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த? பின்ன என்ன, உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து உனக்கு சோறு போடுறதுக்கு. அனாவசியமா எல்லாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாய்க்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி செவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். இருக்கிற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாத்துக்க. படிச்சவங்க எல்லாம் வக்கீலாவும் இன்ஜினியராவும் டாக்டராவும் இருக்காங்கடா. பொய்யெல்லாம் பேசாதப்பா. உன்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்ச பூரா டாக்டர் ஆயிட்டானா? ஹைஸ்கூல்ல படிச்சான், காலேஜ்ல படிச்சான், நல்ல வாத்தியார்ல படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். நீ 1ஆம் கிளாஸ்ல வேலைக்கு சேர்ந்து 1ஆம் கிளாஸ்ல ரிட்டையர் ஆனது. நீ பேசாத. இவ்வளவு தூரம் பேசின பிறகு இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. யார்? எனக்கு. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வீட்டோட மாப்பிள்ளையாளவே, நீ வெளியே போ. என் தாத்தன் சொத்து எனக்கு தான் சொந்தம். போவியா? ரொம்ப பேசுற. என்ன பண்ண போற? மண்டைய பிளந்துறா. அப்பா, இந்த செம்பு எங்க வச்சிருந்த? 2 நாளா தடிக்க இருக்கமா நானு. என் கஷ்டமெல்லாம் தின்னுச்சுப்பா. தக்குச்சு போறது ஒண்ணுதான்டா இருக்கு. போகாதேங்கிற. வேணாடா வேணாடா சொன்னா கேள்றா. ஐயா வணக்கம். என்னடா எப்போ 2 கையில வணக்கம் சொல்ற பையன் இன்னைக்கு ஒத்த கையில சொல்லிட்டு இருக்கிற? என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அந்த கை காட்டு. பாருங்க. 2 கை காட்டுறா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அத வெளியில எடு. என்னங்கய்யா நீ? எடுறா வெளியில. என்னடா இது? ஜம்புங்க ஐயா. நீ ஜம்ப் பண்ணது கேட்கல, இந்த செம்பை பத்தி கேக்குற. ஏன்டா இப்படி தினம் செம்பு குண்டான வச்சு ஊதாத்தனம் பண்ற? 4 பேருமே நல்லா உழைச்சு சம்பாரிச்சு நல்ல பேர் வாங்க கூடாதா? வாத்தியாரமா ஊதாரிங்க சரியாத்தான இல்லைங்க. நீங்க எங்க அப்பா மாதிரியா பச்சுக்கிட்டீங்க. அந்த கிழவனுக்கு தான் பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் அப்படி செம்பு கும்பு எடுத்து அடவு கிடவு இல்லைங்கய்யா. கொண்டா ஐயா, கொப்பனுக்கு ஏதாவது மிஞ்சிட்டு. ஐயா இங்க அப்ப கிடைக்கிறாயா? இங்க ஆத்தா சீதனமா கொண்டு வந்த செம்பியா செம்பு. அந்த துக்கம் தான். நீங்க போங்க. பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு. நல்ல காலம் போறது. நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சாமி. சாமி, வயிற்று வலி உயிர் போகுது சாமி. வயிற்று வலியா? எத்தனை நாளா? ஜெய் ஜக்கம்மா. யாரா ஜக்கம்மா? பழைய சிலையை தலையில சுத்தி பேசிக்கிட்டியா? மை தடவை இப்ப எப்படியா இருக்கு? மைய தடவுனா கருப்பா தான்டா இருக்கு. இந்தாயா என்னன்னு பாத்தியா நீ? கண்ணுக்கு போடுற மைய 3 டப்பா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு 50 100 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன்ட்ட வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ அறிவு இருக்காயா உனக்கெல்லாம்? கம்ப்யூட்டர் காலத்துல 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதிய போய்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு இவன்ட்ட உடுக்கையில வைத்தியம் கேட்கறியே? சும்மா இருங்க தம்பி. வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கை தூக்கி வெளியே வந்துட்டான். எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தவ வச்சு புட்டிய. பாவம் அந்த அப்ராணி பையனா நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப. ஏய், மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்து குத்துனேன்னு வச்சுக்க. ஜெய் ஜக்கம்மா. என்னடா குத்தவேல ரத்தம் வருது? இதுக்கு தாண்டா சொல்றது ஏன் வாயில விழுகாதீங்கன்னு. இந்த ரத்த வாயால சொல்றேன். என்ன? எண்ணி 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோடு ரோட அலையல நான் இந்த உடுக்கு அடிக்கிறேன் விட்டுறேன்டா. அப்படியா? இந்த உடுக்கைய நீ அடிக்கலைன்னா உலகத்துல பொழுதே விடியாது. ஐயோ, சாமக்கோடங்கி வாயில விழுந்துட்டானே, என்ன ஆபரானோ? ஆமா, அவன் வாயு பெரிய தூரடிக்காத கிணறு. அதுல போய் நான் விழுந்துட்டேன், நீ தூக்கி விடு. போத்தா வேலையாத்தவள. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? சரி, எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறலாம் ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன யாரா ஜக்கம்மா? ஜக்கம்மா என்ன வார்த்தையா பேசிக்கிட்டு நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா? ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டானே. பாப்பா, இவன் சொல்லி என்ன ஆகும்?
அஜக்தா என் அன்பே குஜலகுமாரி இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல. ஏன்? இல்ல அப்படி இல்லன்னா நான் உன்னையே காதலிக்கலாம் இருக்காது. எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல. அவன் கிடக்குறான் தடிமாட்டு பையன். அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சதில்ல. அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க நீயே யோசனை பண்ணிக்க. வா ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசணும். ஐயோ 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 கால்ல போட்டா கத்தாம பாட்டாப்புல போடுவாங்க. வாப்ல உட்கார்ந்து பேசுவா. ஐயோ நான் ஒண்ணு பண்ணல வாசுமா வாயா கூட. வந்துட்டேன் தாயி. சத்தியமா ஒண்ணு பண்ணல வாப்ல. என்ன நடந்தது? என்ன நடந்தது? டேய் திருவிழா கூட்டத்துல யாரோ ஒருத்தன் பாட்டியை காலமிச்சதுக்காக 15 பேரை ஓட ஓட வெட்டின பரம்பரை எங்க பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்த என் தங்கச்சியை கையை பிடிச்சு இழுத்துட்டியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஆஹா நண்பங்க பேச்ச கேட்டு நாசமாயிட்டது. ஆள்கிட்ட தப்பிச்சால அருவாட்ட தப்பிக்க முடியாது சொல்லுவாங்களே. இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பைத்தியமா நடிச்சிட வேண்டியதான். உன் தங்கச்சி கையை பிடிச்சிருக்கிறது, உன் கைய பிடிச்சிருப்பேன், உங்க அக்கா கைய பிடிச்சிருப்பேன், இந்த இவன் கைய பிடிச்சிருப்பேன், உங்களை கைய பிடிச்சிருப்பேன். இந்த பிள்ளை கட்டி பிடிச்சி யாரா கேப்பா? இவனை கூட அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். பாவனி வாங்க நண்பங்களா, நல்ல யோசனை கொடுத்தீங்கடா. அவ கைய பிடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்கும் சொன்னீங்கடா. இப்ப அவ கைய பிடிச்சதுக்கு என் கைய வெட்டி முடிய வேண்டாம். அதுக்கு என்ன வழி? இப்ப பண்ணி அதான் வழி. என்ன வழி? பைத்தியம் மாதிரி நடிச்சு அதான் வழி. பூசாரியா வணக்கம். யோ யாரையா பூசாரி? முடிய பார்த்து முடிவு பண்ணிட்டோம். மணிவாதியார் பையன் எப்படி? அவனா தங்கமான பையன்யா, சுத்த தங்கம், எதுலயும் சுறுசுறுப்பானவன். போய் பாருங்க. மாத்தியார் பையன்ல எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க. இன்னும் 3 பேர் பாக்கி இருக்கு. முதல்ல கிளம்பு. சரி 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 வா. எதுவுமே உனக்கு லேட்டு தான். பாரா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஊர்ல எல்லாரும் பைத்தியக்காரப்பன்னு சொல்றதுனாலையும், கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலையும், உனக்கும் பொண்ணு கொடுக்க 2 கேன பைய வெளியூர் இருந்து வர்றதுனாலையும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி. இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல தொங்கு. அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏப்பா உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியம் பிடிச்சு போச்சா? யாருக்கு? எனக்கா? ஊருக்குள்ள கேட்டு பாடுறா. ஐயா நாங்க வெளியூரு. நல்லா இருங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்றான்? விவரத்தை கேளு. இந்த மணிவாத்தியார தெரியுங்களா? ஆமா தெரியும். அந்த பையன் எப்படி? பாக்குறதுக்கு தெளிவா இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. என்னையா அந்த படுதாத்தனையும் தங்கமான பையன்னா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு. வா. ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க காலையிலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் லேட்டு. லாரியில வந்ததுனால. யாரியா? பஸ் தான் அப்படி சொல்றாரு. என் பையன் நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளை. பெரியவங்க வந்திருக்கான், நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வணக்கம்ங்க. ரொம்ப அடக்கம்ல. அவசரப்படாத. ஊருக்குள்ள 2 பேர் பைத்தியக்காரன் சொல்லிருக்கான். ஒன்னொன்னா பாப்போம். வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டுட்டு பேசுவோமே. சாப்பிடறதுல கெட்டிக்காரன். வா வா. வாங்க வாங்க. யோ மாப்பிளைக்கு இப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்பர விழுக போறான். எப்படி? இப்ப இந்த இலைய குப்பரை திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லாக்க திருப்பி போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்த மெண்டல் அர்த்தம். இலைய தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஊரை பக்கம் ஓடி போயிருவான். ஐடியா. எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போடுச்சு? ஏங்க உங்களுக்காவது அறிவு வேணா?
இலைய திருப்பி போடியாயோ. மாப்பிள உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள. இலையில சோறு திங்க தெரியாதெல்லாம் மாப்பிளை பார்க்க வந்துட்டான். பையன் கரெக்டா சொல்லிட்டான். என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சுட்டான். ஓ நாட்டுல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரன் இருக்கான். அந்த பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறதே. மனத்தனமா இலைய திருப்பி போட்டுருக்காங்க. வா அது இல்லடா, வாய சாத்து வா, என்னால நிக்க முடியும். இந்த பாரு, உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? நான் நீ நினைச்சுக்கிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு அழகா இருக்கிறேன். தெரியுமா? புடா, இதே வேற போய் கொடுக்க அவரை அன்பா கவனி. சரிப்பா. எப்படியா அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். எப்படிப்பா அப்படி? ஆ? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எங்க அந்த சரி விளம்பரம் குடி காணாத? தரிக்கிறேன், நான் உனக்கு குடி வந்துடுறேன். எங்க காணாத? நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதாவது எங்க அப்பன் ஒரு பைத்தியக்காரன். எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. என்னது? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்னது சோறா? அது இல்ல மாப்பிள. வேற என்ன? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த ஊர்ல பாதி பேரு ம். உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிக்கிட்டு தர்றாங்களே, ம். அது உண்மையா பொய்யா மாப்பிள? அதாவதுங்க, நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்புற போட்டிருந்தீங்க. நான் வந்து கரெக்டா போடலையா? ஆமா. இத பாருங்க, இது என்னது? ரசம். இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன். மூஞ்சிலியா ஊத்துனேன்? இல்ல. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம், எண்ணி பார்க்க வேணாம். யோ, ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கயா. மாப்பிள்ள தங்கையா, பைத்தியம் இல்ல. அப்ப உண்மையிலே நீங்க பைத்தியம் இல்லையா? சத்தியமா டேய் பேச்சு முத்து, பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுவேன். நான் பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தாண்டா, நான் பைத்தியம், பைத்தியம். ஐயோ, இன்னும் பைத்தியம் தெளியலையே. ஐயோ, பைத்தியம், 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 பைத்தியம். அருவாளுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே. ஐயோ வாடா இலங்கை ஆண்டவனே, இங்கிலாந்து இளவரசனே, தம்பி பேர் என்ன? நாச்சிமுத்துங்க. உன் பேரை யாரா கேட்டா? பேச்சு முத்து பேர் கிடைக்க சொல்லு. பேச்சு முத்தா? பேச்சு முத்து பேராசி எப்படி இருக்குன்னு பாக்கணும். வந்து ஒரு சீட்டடு ராஜா, வா. கேட்ட திறந்து விட்டு கிளி வெளியே வரும். சோறு தான் திங்கிற நீ, திறந்து விடு. திறக்கிறேன். வெளியே வந்து ஒரு சீட்டடு ராஜா. டேய், ஏன்டா வாயிலாக்கி உயிரை வாங்குறீங்க? இந்த கிராமம்ல நம்மளுக்கு தேவையில்லை, வாங்கலாம் போகலாம். அட சும்மா இருப்பா. ஏற்கனவே சாம கூட இங்க வாயில விழுந்துதான் ஊர் பூரா உன்னை பைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரிகாரம் தேட தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எது எது எனக்கு பைத்தியமா? எவன்டா சொன்னவன்? டேய் ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கடா உனக்கு பைத்தியம்னு. பார்த்து முடிக்கிறது வரைக்கும் வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. அண்ணா நீ பாருங்க. தம்பிகளை நல்லா கேட்டுங்க. மதுரை வீர சாமி அருவாளோட வந்திருக்கு. தம்பி பேச்சு முத்து ஜாதகத்துல அருவா தோசை இருக்கு. டேய், சரியா தாண்டா வந்திருக்கு. இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவாளை திருடி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அதனால 2 அடி உயரத்துல அருவாளை அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழியை அறுத்து, அந்த கோழியை அறுத்த அருவாளை 11 நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலைய சுத்தி தண்ணீரை தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும். அட பாவிகளா, நம்ம அப்பன் தாத்தெல்லாம் பெரிய கலாணி பிளாவில் இருந்திருக்காங்க. சாமியோட அருவாளை திருடி இருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு. டே அப்பா, சுவாமியே, எங்க அப்பேன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஷ்டியோட களவாண்டதுக்கு என் கைய பழி வாங்கிறாதப்பா. ஒட்டப்பிள்ளை சமாச்சாரமாச்சே, சமாதானமா போயிடலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிட்டு இருக்கான். எதை சொல்றது, எப்படி பேசுறது? நீங்க கடைசி வரைக்கும் கூடயே இருந்து என் கையை மட்டும் இல்லப்பா, என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணும்ப்பா. அப்பனே என்ன பண்ற? எல்லாருக்கும் திஷ்டி கழிச்சண்டா. அங்க பாரு, அறுவலை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா வெட்டு வரல. டேய், இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க. ஒரே வெட்டுல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளைல இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா? என் கையளவு உடம்பில்ல அவனுக்கு என்ன வெட்டுவானா? பில்லி சூனிய சமாச்சாரம் மாதிரி தெரியுதுனே. யோ, அவன் பைத்தியக்காரன். சுத்தியும் 4 பேர் இருக்கான். செஞ்சாலும் செய்வான். ஓடி போயிருவா. இதே மாதிரியே வெட்டுங்க. ஏன்பா, நம்ம வாத்தியார் பையனுக்கா பைத்தியம்? அதான் நம்பவே முடியலையே.
என்ன நல்லா கீழே வச்சு விடுறா பாம்பை பிடிச்ச குரங்கு மாதிரி ஆகி போச்சு ஐயோ சந்தேகமே இல்ல ரொம்ப முத்தி போச்சு பக்கத்துல போய் எப்படி நைஸா பேசி பார்த்து அருவாளை கையில வாங்க பாக்குற முடியலன்னா தொடையை தட்டுவேன் ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்குல போட்டு கட்டி ஆத்துல தூக்கி போட்டுங்க வெறினாய எங்க போய் பழச்சு போட்டு ஆனா தொடை தட்டு மட்டும் கவனமா பாத்துக்கணும் சரிங்க லட்சுமுத்து என்ன பிரச்சனை அருவாள்ல பழம் இருக்குல்லன்னு பார்த்து சொல்லணுமா குடு நான் பார்த்து சொல்றேன் முடியாது குடுகண்ணு முடியாது 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 ஐயா ஐயா இந்த கைய காலால எடுத்துக்க ஐயா சத்தியமா எங்க அப்பா மேல ஆணையாச்சுறா பைத்தியம் கிடையாதுயா பைத்தியம் கிடையாது லட்சுமுத்து நீ பைத்தியம் இல்லைங்கறியா இல்லையா சத்தியம் பைத்தியம் இல்லைங்கறியா சத்தியமா பைத்தியம் தான்டா எவனா சொல்றா பைத்தியம் இல்லன்னு ஏடா இத கேக்க நீ அங்க இருந்து வந்துட்டாங்க பாக்குற விடல பைத்தியம் கையில அருவாளோட நிக்கறான் நான் பைத்தியம் யாரா சொல்றது பைத்தியம் தான்டா வெண்ண விளையாட்டா பண்றீங்க கேட்டா பைத்தியங்கிறதே அப்புறம் இல்லைங்கிறதே கேட்டுக்கிறவன பைத்தியம் கூவடா ஐயா பைத்தியம் இல்லன்னா அவன் அடிக்கிறான் பைத்தியம்னா நீங்க அடிக்கிறீங்க இன்னொருத்தர் அருவாளை கையில கொடுத்து கீழே வச்சா சாமி குத்துக்கிறான் இப்படி ஆளாளுக்கு ஒரு உசிரை துன்புறுத்தீங்கன்னா நான் எங்க போவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் உங்களுக்கு இறக்கவே இல்லையா என்னடா குழப்பம் சொல்றேன் ஒண்ணு இல்லையா ஒரு குழப்பம் கிடையாது ஒரு குழப்பம் கிடையாதுயா உங்க பின்னால ஒருத்தர் நிக்காம பாத்தீங்களா அவனை மட்டும் நம்ம ஆளுங்களை விட்டு பிடிச்சு வர சொல்லுங்க உங்க குழப்பம் பூரா தேர்ந்து போவோம் அவனை கூப்பிடுங்க ஐயா என் உயிருக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும் ஏன்னா அவன் தான் கையில அருவாளை வச்சிருக்கான் அவனை பிடிங்க முதல்ல ஐயா அவன் முதுகு பின்னால அருவா வச்சிருப்பாங்க அவனை பிடிங்க ஆளுக்கு ரெண்டு பேரும் எனக்கு நீங்க ஒரு ஆள் போடுங்க அங்க போய் பிடிங்க போங்கயா சொல்றோம் பஞ்சாயத்து யோ கொடுங்க ஆரம்பத்துல என் தங்கச்சி கையை பிடிச்சிருத்தாங்கறதுக்காக இவனை வெட்ட வந்தது என்னவோ உண்மைதான் அப்புறம் நானே மனசு மாறி இவனையே மாப்பிள்ளையா எடுத்துக்கிறது முடிவுக்கு வந்தேன் இதை சொல்றதுக்கு போனா போற நேரம் எல்லாம் ஓடிட்டே இருக்கான் விவரம் தெரியாத பையன் முந்தா நாள் என்னையே வெட்டுறதுக்கு அருவா பூசை பண்றான் ஐயோ மச்சான் முந்தா நாள் நான் ஒன்னே வெட்டுறதுக்கு பூஜை பண்ணல மச்சான் சேவை இருக்கு பாரு சேவை அதை வெட்டுறதுக்கு பூஜை போட்டா அதுக்கு போய் தப்பா நடத்திட்டு இருக்கு பாருங்க ஹலோ கையிடுங்க அவ்வளவா அதான் ஒண்ணு சந்தோஷம் கையிடுங்க மச்சான் மாப்பிள்ள இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க எந்த சக்தியாலே முடியாது உம்ம கேட்டாக்கா சக்கில சிக்கிட்டே இவங்களோட நல்ல கூத்தா போச்சுடா கொடைய மடக்கடா அண்ணே நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு டேய் கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க மடக்கலாம் அடக்கிடுறேன் யார் மணி அடிச்சது நான் தாங்க மணி அடிச்சேன் என்ன விஷயமா இவர் எனக்கு மாமா பையன் இவர் அத்தை பையன் ரெண்டு பேருமே முறை மாப்பிள்ளைங்க யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல நீ யார விரும்புற எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அம்மா ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும் அது யாரு அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன் நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன் இவ என்ன குழப்பறாளே அண்ணே இது குழம்புறதுக்கு என்ன இருக்கு பட்டும் தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே என்ன அடிச்சு விடு நீங்க உன் தம்பில நானே என்ன பெரிய தும்பி ரைட் விடு சரி அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா அந்த மாதிரி தீர்த்து வேண்டியதானே அடே அது பண்ணுடா ரெண்டா போட்டு கொடுத்துட்டேன் இது பொண்ணுடா உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு போனே போ பண்ணு பொண்ணு ஒண்ணுடா அப்படிங்கிற இந்தாமா நீ இவனை 3 மாசம் வச்சுக்க அவனை 3 மாசம் வச்சுக்க தெரியாம பஞ்சாயத்து தலைவர் ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க போனா போதும் நினைப்பாங்க ஐயோ நீ இங்கதான் இருக்கிறியா நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன் ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும் இது என் பொண்ணுங்க பைத்தியங்க பைத்தியமா ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன் என் பொண்டாட்டிக்கு தேவசங்க அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன் கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு கூட்டிட்டு போடா போயா இது ஒரு பஞ்சாயத்து இருக்கு தலைவர் பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு நீங்களும் அதை பார்த்து வந்திருக்கீங்க மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ அடாடாடா என்ன தலைவர் இது வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போயிடல அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா தும்பி கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட
ஓஹோன்னு இருக்கும் போதுதான் கடவுள் நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய் அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டால அவ பேர் என்ன? ஆமா நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலண்ணே. ஆமாங்க ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா? விடுதலை 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 விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஏண்டா கனவு கலைச்ச? ஆமா நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழியை வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப அதானே? ஆமாண்டா. வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லன்னு இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றாப்பா. என்னது ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி பெயில்ல இருந்து வந்தாலும் சரி நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது. என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அவளோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலை என்ன வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடங்கள தெரியும் வேற சின்ன சாய் ஓடையில பாக்கலாம் பார்த்தா அதை வேட்டியும் துணியும் போட்டு மூடி பிடி பாட்டுக்கு. வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, எவ்வளவு ரேட்டு, கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படி ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ஏண்டா டேய் அண்ணா, கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கேளு. நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்காளா? கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவா. வேண்டாம் ராஜா அப்படிலாம் சொல்லாதடா. தம்பியோட யான் படைக்கேஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. வீணா அடிப்படி சாவ போற. நீ போ போடி போ. மயிலு இன்னைக்கு சனிக்கிழமை வெட்டக்கோழி என்ன கிண்ணா இளநில பிராந்தி ரெடியா? ராசப்பா உன் முதுகுல தின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா? ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. எது நடைய கட்டவா? கோயிலு வா நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா நீங்க 2 பேரும் யாரு? இந்தாம்மா இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறேன். நீ போடா நீ போடா போடா. ஆமா நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறத விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதின்னா வாழ்க்கை பூரா இங்கே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை என்ன கிண்ணம் கோழி. ஐயோ ஏமா என்னம்மா அது ஆஸ்பத்திரியில இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்போ உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய் அனுப்புடா. போ போ. நில்லுங்க. ஆமா உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில எழுதிற? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேணா வெச்சுக்கோ. இது தர்மம் இருக்கே, கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் போடா போடி. போ போ. தலைவரே இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணா வேணா என்ன அர்த்தம்? டேய் பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுருக்கேன். எதுக்கு? என் லட்சியம் மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லா தெரியல எங்க போய் முடிய போதும். அநேகமா இந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. டேய் அடுத்து அனுப்புடா. போ போ. ட்ரெய்லர் பார்க்காதே பட்டு படம் ஓட்டுற ஒரு பக்கத்துல நம்மளோட தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை.
இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். 2 விஸ்தாரமா உட்காரதா. ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ எவனாச்சும் முந்தி போய் உட்கார்ந்துறா. வா அந்த பக்கம் போ. மனுஷன பிபி என்ன இந்த வலி வலிக்குது கையா இது? என்ன கடிக்கிறாவ? கடிக்கிறாளா? அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பேருக்குள்ள பொண்ணுங்கண்ணா. அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் உன் வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்கா. அதனால தான் இந்த கருப்பை போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி போலீஸ் கூப்பிடு. போலீஸ் சொல்லுங்க. நீங்க பண்ண தில்லுமுள்ள நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ எத்தனை பேரை. ஐயோ அண்ணன் அவசரப்படாயின்னு சுடுகாட்டுல தேட்டர் கட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பாப்பேன், வேற எதுவுமே பண்றது. இன்னொரு பிரமானந்தா ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமாண்ணே, குடும்பத்தோட வருவேன். ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பொழப்பாய் போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். ஏய் என்னடி லைன்ல முன்னாடி வந்து போடுற? இந்த தியேட்டருக்கு நான் தாடி ஓனர் ஆக போறேன் சார் தான் போடி. ஆஹா என் லட்சிய மனைவியை பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? மாலையை போடு. ஏய் நீ என்ன மாலையோட வந்திருக்க? எங்க அண்ணனோட மனசு என்ன தெரியாதானே? மாலையை போட்டு மதுரை ஆக்குன எல்லாம் தெரியும். வா வா கோ 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 வா 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 வா. என்ன போடு போடா போமா. ஆஹா இதான் உன் வருங்கால தண்ணி. இந்த பாரு, உனக்கு என்ன புத்தி கிட்டிக்கிட்டு போச்சா? இந்த கலரை பாரு அந்த கலரை பாரு, தொட்டு போட்டு வைக்கலாம் போல இருக்கு. டேய் கலரை பத்தி பேச உனக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அண்ணே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு குட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுண்ணே. போடுண்ணே. போடா வெண்ண. உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா நீ என்னென்ன பண்ணிருப்ப? போடா அப்படி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கருத்தம்மாங்க. கருத்தம்மாவா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. உங்களை விட இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமா உங்க அப்பா யாரு? முருகேச கவுண்டருங்க. யாரு ஜெயிலுக்கு போனானே அவனா? போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன். வனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அடாடாடாடாடாடா, என்னன்னு இது? அண்ணி குயில் மாதிரி பாடுறாங்க. ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேப்பீங்க, அதான் முன்னாடியே பாடிட்டேன். மாப்பிள என் பொண்ணுக்கு கிருஷ்ணன்னா உசுரு, பிரிஞ்சே இருக்க மாட்டா. டேய் மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம்டா. அடிக்காத கேக்குறேன் இரு. யோ என்ன சுத்தமான கண்ட குடும்பமா இருக்க? யாரு அந்த கிருஷ்ணன்? இந்தாமா அந்த கிருஷ்ணனுக்கு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகியிருந்தா சத்தம் இல்லாம அதை மறைச்சு விட்டு எங்க அண்ணன் ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு போவியா? அறிவு கெட்டவனே, நான் சொன்னது கடவுள் கிருஷ்ணன். ஐயோ நல்ல வேலை, நான் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நினைச்சேன். இத பாருங்க, எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்குங்க. மாமா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வேணா வச்சுக்கலாம். ஆனா எங்க பரம்பரை வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள வீட்டு காளைய ஊர் மத்தியில அடக்கணும். அதோ பாருங்க காளை. இதுவா என் வீரத்துக்கு இருக்குங்க. நான் ஜல்லிக்கட்டு காளையே பார்த்தவன். அண்ணே நீ பார்த்தது ஜல்லிக்கட்டு படம்னே. பாரு என்னது இதுவா? ஐயோ நான் மாட்டேங்க. அண்ணே நீ யார்? வீர திருமகன். முடியாது, நம்ம கவுண்டர் பரம்பரை வெள்ளையத்தோட வாரிசு. அதெல்லாம் நான் இல்ல. நீதான் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ கவுத்திட்டாங்களே. நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மோசமான மாடல் இல்ல. இது வரைக்கும் 82 பேர் தான் குத்தி இருக்கான். அதுல 32 பேர் செத்து இருக்காங்க. உனக்கு இது கண்டுகுட்டி மாறினா? ஐயோ நான் இந்த ஊருக்கு நீ யாரு? பஞ்சாயத்து தலைவர். அடக்கிறேன்னு சொல்லிட்டு அடக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இந்த ஊருக்குள்ள நீ தலை கட்ட முடியுமா? பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன். அப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? உனக்காக அடக்க முடியுமா? சொல்லுங்கய்யா. இருங்க இருங்க. மாடு அங்க இருக்கு. ஐயோ இத நம்ம வீரத்தால அடக்க முடியாது, அறிவாலதான் அடக்க முடியும். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி அடக்கணும் மாதிரி நாமளும் அடக்கிற வேண்டியதான். பேச்சு பேச்சு பெருமையோ பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு பேச்சு. என்ன முட்டை வருது? அப்ப முட்டை
தெரியுமா உனக்கு? அண்ணே நான் இப்பதான் எல்லாத்தையும் விசாரிச்சேன். இது தமிழ்நாட்டு மாடு இல்லையா? என்ன பாம்பேல இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தி பாட்டு பாடினாதான் அடங்குமா. உனக்கு சோழிக்க பிச்சாயா தெரியுமா? என்ன கெட்ட வார்த்தை பேசுற? கெட்ட வார்த்தை பாட்டு. பாட்டா? ஐயோ எனக்கு பாட்டு தெரியாது, ஹிந்தி பாட்டு தெரியாதா? அப்ப ஒண்ணு செய்ய, நான் பாடுறேன், நீ வாயா சார். என்ன அப்படியா? அப்ப நீயே நேர்ல வந்து பாடு. போய் போதும், ஆட்டத்தை நிறுத்து. இன்னைக்கு காலை 6 மணிக்கு 1/2 லிட்டர் சாராயத்துல மயக்க மருந்த கலக்கி மாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அடே தம்பி, வெளிய சொல்லாதடா, என் வீரத்துக்கு இழுக்காயிரும். இப்போ ஒண்ணு கெட்டு போல, மாடு எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மாலையை மாத்தி கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லையா மான மரியாதை 40 கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. இது வந்துட்ட மாப்பிள்ள. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாம். ஆனா மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி வைக்க என்கிட்ட வசதி இல்ல. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ₹1 வேலை சேர்த்துக்க மாட்டேன்றான். அதனால உங்க செலவுலயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க. குடும்பமும் உங்க வீட்டுக்கு சீரா வந்துடும். அந்த ரேஷன் கடைக்காரப்பா எவ்வளவு நல்லவங்க. அவங்க பொண்ணை ராசபோகம் மனுஷனால என்ன பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏடா ஒன்னால அடி வாங்கமா, நான் அடி வாங்கமா? அம்மா எருமடிகள் அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஏடா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சா அந்த ராசப்ப அண்ணன் தம்பி 2 பேரும் தூக்கி போட்டு மிச்சா எங்க மில்பான உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் நாங்க வெளிய சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்களே என்னக்குன்னா வடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டெல்லாம் அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், அதை கேட்டு திருப்பி அடிக்கவா? டேய் நரச்சமா கூப்பிடா. நரச்சமாவா? சே கருத்தமா கூப்பிடா. நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? மதுரே மதுரே போடா போடா மதுரே போடா. என்ன புருஷா, எது கூப்பிட்டீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு சீப்பா வருதா, அது உன் பேருக்கு எழுதுதான். சும்மாடா. ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த? ஆமா, நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? மாப்பிள்ள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மாடி புழுகாம இருக்காம 3 மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை செகப்பா பிறக்கும். செமப்பா அடி ஏடா கொள்ளையா இப்போ. அண்ணே மோசம் போயிட்டே மோசம் போயிட்டேன். என்ன நீ மட்டும் போலனே, நானும் மோசம் போயிட்டேன். உனக்கு குழந்தை பிறந்தவனதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன்னை சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை கெடுத்துட்டான். இந்த கிழமை கெடுத்துட்டான். எப்படி? இது என்ன மருந்து தெரியுமா? கருக்கலைக்கிற மருந்து. கொஞ்சம் வேற சொல்றா. அண்ணே அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனல, இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கான இந்த கிழமை. எதுக்கு? உனக்கு பிள்ளை பிறக்கலன்னா அப்பன மனு தண்டை சொல்லி சாப்பிடலாம்ல, அதுக்குதான். ஏதோ வயத்துக்காக பண்ணிட்டேன், தப்பா நினைக்காதீங்க. ஏயா உன் வகுத்து நடப்பதற்காக இவ வகுத்து காலி பண்ணிருக்கே, போயா வெளியே போயா. கருத்தம்மா, நீ அம்மா போற, நீங்க அப்பாவை சித்தப்பாவாக போறேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா? ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே. என்ன? அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன, தாத்தான்னு கூப்பிட்டா என்ன, ஆக மொத்தம் குழந்தை. விடு குழந்தை. அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுவேன்.